ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் கடைகள்ல எல்லாம் வந்து தலைவாணி விதவிதமா கிடைக்கும். இருந்தாலும் குழந்தைங்களோட அந்த தலையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காம்பேக்டா கொஞ்சம் நல்லா கியூட்டா இருக்கணுன்ற மாதிரி நினைச்சு நான் என் பசங்களுக்கு வந்து நானா ஒரு தலைவாணி ரெடி பண்றதுக்காக திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து இலவம் பஞ்சும் கொஞ்சம் வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கியூட்டா எப்படி ஒரு தலைவாணி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலான்றது ஒரு சிம்பிள் மெத்தட் தான், இருந்தாலும் அது உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 80 பாயிண்ட் கிட்ட துணி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது நான் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற துணி தான். சரிங்களா, அந்த துணி எடுத்து இதுல வந்து நம்ம ஒரு குழந்தைகளுக்கு ஒரு தலாணி எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம். நம்ம பில்லோ கவர் வந்து கட் பண்றதுல வந்து தலையணை உரைன்னு சொல்றோம். ஸோ அதை பில்லோ கவருக்கு வந்து 2 மெஷர்மெண்ட் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். நீளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து தலைவாணியோட அகலம், பெரியவங்களுக்குன்னா ஒரு அகலம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்குங்கும் போது ஒரு 12 இன்ச்சு அகலம் இருந்தாலே போதுமானது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சைட்ல நம்ம தையல், அந்த சைடு ஒரு தையல் போடும், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் தையல் போக 11 இன்ச்சு அகலம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். அகலம் நீளம் வந்து நான் வந்து 16 இன்ச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 இன்ச்சு தையலுக்கு போகிறது போக 15 இன்ச்சு உங்களுக்கு மொத்தமா அகலம் வரும். ஸோ குழந்தைகளுக்கு இது கரெக்டான அளவா இருக்கும். ஸோ இதுபடி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை வந்து மேலே அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இப்படி குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிச்சுட்டு சுற்றி நம்ம ஒரு ஃபோல்டிங்கில் ஒரு தையல் போட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பில்லோ கவர் ரெடி ஆயிரும். வாங்க ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் பீஸை வந்து ஒரு சைடு வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ராங் சைடில் அப்படியே வந்து ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரா எட்ஜஸ் எல்லாம் வெளில தெரியக்கூடாது இல்லைங்களா, அதனால ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம ஃபோல்டு அடிச்சிட்டோம். அதே மாதிரி ரெண்டு கிளாத்தா இருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த சைடு இப்படி ஃபுல்லா அடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பில்லோ கவர் வந்து ஃபினிஷ் ஆயிரும். அவங்களுக்கு தையல் போட்டுட்டு எப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து ரைட் சைடு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிட்ஸுக்கான பில்லோ கவர் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பில்லோ கவர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தைகளுக்கான குட்டி பில்லோ கவர் ஒன்றும், நார்மலாக எப்பயும் நைட்டு தூங்குறதுக்காக ஒரு பில்லோ கவர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதில் அந்த இலவம் பஞ்சு எப்படி உள்ள ஃபீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கிற இலவம் பஞ்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ இது நம்ம தலைக்கு வச்சு தூங்கும்போது நம்மளுக்கு உடல் சூட்டை நல்லா தணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், நம்மளுக்கு வந்து நல்லா உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், கழுத்து வலி வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசரம் தான் வந்து மெயினாக இந்த இலவம் பஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து பில்லோ கவர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை இப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பையில் வந்து பஞ்சை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம நார்மலாக எப்பயும் தலைவாணியை ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பருத்தி பஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும் இலவம் பஞ்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தச்சிருந்த பில்லோ கவர்ல வந்து அழகா அந்த இலவம் பஞ்சை நல்லா அமுத்தி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ இது மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு நல்லா சாஃப்டான தலைவாணி ரெடி ஆயிரும். ஓகேங்களா,
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டான பிளஃபியான தலாணி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தேவைப்பட்டா ஒரு எக்ஸ்ட்ரா கவர் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப அழகாவே நம்ம தலையணை ரெடி ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இலவம் பஞ்சு விலைக்கு வாங்கி அழகாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம கழுத்துக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்க வந்து சும்மா ஒரு க்யூட்டாக விளையாடுறதுக்கோசரம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி தலவாணி 2 ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஞ்சில் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்ததை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்காக அழகாக வீட்டிலே தலவாணி ரெடி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.